100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி எதிர்காலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டால் அதன்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய கிரக நிலைகளை வைத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை வைத்தும் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியும் மிக முக்கியமாக அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்ளலாம், அதாவது உங்களுடைய குடும்பத்தின் நிலையாகட்டும், தொழிலாகட்டும், பண வரவாகட்டும், இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத பற்றியும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னுட்டும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் காத்து கொண்டு இருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தனுசு ராசி ரகசியம் காக்க வேண்டிய விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவை எதிர்காலத்தில் நிச்சயம் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய உயர்வு சமூகத்தில் அதிகரிச்சிடும். அந்தஸ்தும் மரியாதையும் எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும். தூர தேச பிரயாணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கின்றது. அதன் மூலமாக மிக பெரும் அளவில் பணத்தை குவிக்கவும் செய்வீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தில் தங்கு தடையின்றி நடைபெறும். எந்த பிரச்சனையும் உருவாகாது. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் நிச்சயம் முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் எல்லாமே லாபகரமானதாக நடக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைகளை நிச்சயம் நீங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல் திறமை அதிகரிச்சிடும். பங்கு மார்க்கெட்டில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய முன்னேற்றம் மிக பெரும் அளவில் எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கும். பங்கு சந்தையில் எடுத்த காரியம் நல்லபடியாக நிச்சயம் நடந்து முடியும். பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் நிச்சயம் நன்மையே உண்டாகும். அவங்களால சந்தோஷமும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட சிறப்பாக செயல்பட போகிறீங்க. எதிர்காலத்தில் உறவினர்கள் வருகை நிச்சயம் இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் உதவிகள் ஏராளமாக கிடைக்கப் போகின்றது. வாகன சேர்க்கையும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது தான் நல்லது. எதுலேயுமே, அதாவது எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதாக முடித்துவிடக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது தான் நல்லதாக இருக்கும். எதிர்காலத்தில் சூரியன், அதாவது சூரிய பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு பக்க பலமாக இருந்து உதவுவார். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கும். எதிலையும் முன்னேற்றமும் காணப்படும். இஷ்டத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் உங்கள் விருப்பப்படி, அதாவது அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்க போகின்றது. கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து எதிர்காலத்தில் நிச்சயம் சேருவாங்க. அதனால் உங்களுடைய உறவும் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக உங்களில் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுன்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சனி பகவானால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் நிச்சயம் தீர்ந்துவிடும். குரு பகவானால் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றியை வாரி குவிக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயம் எதிர்காலத்தில் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும்.
சில காரியங்களில் தாமதமாக வெற்றி உங்களுக்கு ஏற்படும், உடனே வெற்றி கிடைக்காது. அதற்காக சோர்ந்து போயிடாதீங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்றத சொல்ல வேண்டும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுடைய வெற்றியை தேடி தருகின்றது என்பதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பழகும் நண்பர்களை பெருசாக எடை போட முடியாது. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத தெரிஞ்சிக்கவே உங்களால் முடியாது. இதனாலேயே அதன் கூடவே எதிர்காலத்தை நடத்த வேண்டியிருக்கும். வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்ட்டு நம்பக்கூடிய பெருந்தன்மை உங்ககிட்ட இருப்பதால் உங்களை ஏமாற்ற 4 நண்பர்கள் உங்கள் உடனேயே சுற்றி கொண்டிருப்பாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அளவான பேச்சுடன் வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி கொடி நாட்டுவதில் சிறந்தவர்களாக எதிர்காலத்தில் இருப்பீங்க. புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எல்லாம் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கிடும். பார்ட்னர், அதாவது உங்களுடைய கூட்டாளியாக தொழில் நடத்துனீங்க அப்படின்னா கூட்டாளிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் விலகும். அப்படி இல்லை அப்படின்னா கூட்டாளிகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். திடீர் பயணத்தையும் நீங்கள் சந்தித்து பண வரவுகளையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும். எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும். அதாவது மேல் அதிகாரிகளிடம் அனுசரணை இல்லாமல் நடந்து கொள்வீங்க. ஆனால் அனுசரித்து போனால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தக்க பலன்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைத்தே தீரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் அப்படின்றதையும் ஒரு முறைக்கு இருமுறை சொல்ல வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிர்காலத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிச்சயம் ஆதரவாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் இது நடந்தே தீரும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகிடும். அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்காலத்தில் இல்லைனா பல பிரச்சனைகள் உங்களுடைய பின்னால் வந்து கொண்டே இருக்கும். வீண் ஆசைகளும் எதிர்காலத்தில் உங்களுடைய மனதில் தோன்றும். பார்த்து இருந்துக்கோங்க. கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய காரியங்களில் திடீர் தடையும் சில நபர்களால் ஏற்படலாம். பார்த்து இருந்து கொள்வது அவசியம். திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய மிக பெரும் பலமாக எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. எதிர்பாராத அலைச்சலும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதமெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் எந்த ஒரு வகையிலேயாவது எதிர்காலத்தில் நடந்தே தீரும். சாதகமான பலன்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. கவலைப்படாதீங்க. பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்றத ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதாவது நல்லா பழகி இருக்கான், நட்போடு இருக்கான், இவன் பேச்சை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பலவீனமாக இருக்க போகின்றது. இதில் நீங்கள் எடுக்க போகின்ற ஒரு முடிவு தான் பிடிப்பு. எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிப்பு ஆர்வம் இல்லாமல் சலிப்பு ஏற்படும். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இனிப்பும் கசப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கேற்றார் போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். உங்களில் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எல்லாம் நடந்தேறும்.
யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்வது மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி சொல் போல் செயலும் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள், நன்மையான பலன்கள் எதிர்காலத்தில் நிறைய காத்து கொண்டிருக்கின்றது. எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் எல்லாமே மிகச் சிறப்பாக நடந்தேறும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், உறவினர்களிடம் இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் மறைந்துவிடும். குழந்தைகளுடைய நலன்களில், அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை காட்டுவதன் மூலமாக அவங்க உங்களுக்கு பேரையும் புகழையும் எதிர்காலத்தில் பெற்று தருவாங்க. எதிர்காலத்தில் இது நடந்தே தீரும் என்று உறுதியாக சொல்லலாம். உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் உயரும், நிச்சயம் உயரும். அதாவது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உறவினர் வந்துட்டாங்கன்னா, ஐயோ வந்துட்டானே, செலவு பண்ணணுமே, இவன் வந்தானா போக மாட்டானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய உறவினர்களால் நிச்சயம் செலவு இருந்தாலும் வருமானம் உயர்வுக்கு மிக பெரும் அளவில் பக்க பலமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். மற்றவர்களுடன் இருந்து வந்த தகராறுகளெல்லாம் நீங்கி சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதாக இருக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மன தைரியம் அதிகமாயிடும், கடன்கள் தீரும், நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். அதாவது யாருக்கிட்டையாவது விவாதம் செஞ்சுருந்தீங்க, வீண் வாக்குவாதம் செஞ்சுருந்தீங்க, இப்படிலாம் இருந்ததுன்னா எதிர்காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அளவில் தான் அந்த விஷயம் நடந்து முடியும். நன்மை தீமை இதையெல்லாம் பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நிச்சயம் நீங்கள் நடப்பீங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள். அதனால் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டீங்க. பொருட்கள் களவு கொடுக்க நேரிடலாம், மிக மிக கவனமாக இருக்கணும். வீட்டிலையோ அல்லது உங்களுடைய சொந்தமான இடங்கள்லையோ உங்களுடைய பொருட்கள் களவு போகவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய நபர்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களுடைய வீட்டிலையும் எதையும் உண்பது உங்களுக்கு மிக பெரும் அளவில் பிரச்சனையை கொடுக்கும். பார்த்து இருந்துக்கோங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகளும் வீணான குழப்பங்களும் உங்களை தேடி வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த விஷயத்துலையும் எதிர்காலத்தில் கவனமாக இருக்கணும். தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகளும் நிச்சயம் இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்களையும் வாங்கி குவிப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா தொட்டது துலங்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியாப்பட்டவங்க தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இருந்தாலுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் உங்களை வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். அரசாங்க உத்தியோகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ராசி அதிபதி நல்ல பலன்களையும் நல்ல குணங்களையும் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுத்து மிக பெரும் அளவில் வாழ்க்கையில் உயரத்தை தொட நிச்சயம் உதவுவார் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களையும், போராடம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களையும், உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தையும் கொண்டது தான் உங்களுடைய தனுசு ராசி அப்படின்றத நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உறவினர்கள் அதிகம் அப்படின்றதுனால சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நிற்பதால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் கைக்கு நிச்சயம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலையெல்லாம் அடிக்கடி உண்டாகி மறையும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவதில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களைப் போல சிறந்தவர் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவங்க கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. அதன் மூலமாக நல்ல புகழையும் சம்பாதித்து கொள்வீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு நபரால் தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது அது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்களே சரி அல்லது உறவினரே சரி இல்லை வேறு வெளியிலேருந்து வர நபராக இருந்தாலும் சரி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பேரில் மேலும் சிக்கலை ஏற்படுத்த தான் செய்வாங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து வைத்து கொள்வது தான் சிறப்பானதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல வருமானத்தை சம்பாதித்தாலும் அதைவிட செலவு அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்றதுனால சேமிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையால் செலவை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்தினா உங்களை விட மிகச்சிறந்த செல்வந்தராக வலம் வரக்கூடியவர்கள் மற்ற ராசிக்காரர்களில் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர்களாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் விளங்குவீங்க. உங்களுடைய குடும்பம், தொழில், வியாபாரம், பண வரவு அப்படின்ட்டு எல்லாமே மிகச்சிறந்த வகையில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொண்டு செல்வ செழிப்போடு வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவு அதற்கு நிச்சயம் உதவும்.